வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட ஒரு தகவல், முக்கியமான தகவல். ரேஷன் கடை இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதில் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன, ஏன்னா அடுத்தது ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு போகிறாங்கல்ல, அடுத்தடுத்த இதில் டேட்டில் அவங்க எங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் கொடுங்க, அங்கே என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டாங்க அப்படிங்கிற மாரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நாம் இன்டர்வியூக்கு போய் இப்போ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்கள, அவங்கள கேட்ட வரைக்கும் ஒரு 20 விதமான கேள்விகளுக்கு உண்டான பதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஆளுக்கு மினிமம் 5 கொஸ்டின் தான். அந்த 5 கொஸ்டின்ஸில் பல பேர்த்துக்கு பல விதமாக பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக என்னென்ன கேள்விகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டாங்க, நாம் எதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக 1 by 1 பார்க்க இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நிறைய விதமான தகவலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிக துல்லியமான முறையில் உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் நாம் கொண்டு சேர்த்துட்டு இருக்கோம். நிறைய விதமான தகவல்கள் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஒரு 30 கேள்விகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன கேள்விகளும் இருக்கும், புது விதமான கேள்விகளும் இருக்கும், இப்போ கேட்கப்பட்ட கேள்விகளும் இருக்கும். ஏன்னா நாம் சொன்னதே தான் அவங்களும் கேட்டிருக்காங்க. அவங்க மாற்று கேள்வி கேட்டதையும் நாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா மறுபடியும் வீடியோவை அடிச்சுட்டு பொறுமையாக பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த வீடியோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 லைக் வந்தது அப்படின்னா நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் கொடுக்குறேன். அதுக்கு நான் பிடிஎஃப் கேள்வியெல்லாம் போட்டு நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடியே ஒரு சொல்லியிருந்தேன். அதாவது இந்த வீடியோக்கு ஒரு 250 லைக்குக்கு மேலே வந்தது அப்படின்னா நான் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 500 லைக்குக்கு மேலேயே வந்துடுச்சு. நான் லிங்க் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு 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 அனலிட்டிக்ஸ் வேணும்ல. திடீர்னு ஒரு 1000 பேர் 2000 பேர் ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் ஒன்று போட்டு ரெடி பண்ணுறோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதரவு கட்டாயமாக தேவைப்படுது. நான் கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 1000 லைக் வந்தது அப்படின்னா கட்டாயமாக அதுக்குள்ளான ப்ராசஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுவும் இல்லாமல் இந்த பிடிஎஃப்பும் பார்த்தீங்க அப்படின்னா கேள்விகள் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. பார்க்குற எல்லாரும் ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. 1000 லைக்கு மேலே வந்தது அப்படின்னா நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஏன்னா இது ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அதேமாரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பயன்பாடும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக அந்த பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டி விட்டுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா பிஓஎஸ் அப்படின்னா என்ன? பிஓஎஸ் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸ், போஸ்ட், இப்படி தான் நமக்கு மைண்டில் வரும். பிஓஎஸ் அப்படின்னா அந்த மிஷினோட பெயர். அதாவது ரேஷன் கடையில் யூஸ் பண்ணுறாங்கள்ல அந்த மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷினுக்கு பெயர் பார்த்திங்க அப்படின்னா பிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் கட்டாயமாக ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. அங்கே பிஓஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதுமாரி கேட்குறப்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை போய் அங்கே போனப்போ அவங்க கேட்ட கேள்வி பிஓஎஸ் அப்படின்னா என்ன ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்காங்க. இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் ரேஷன் கடையில் யூஸ் பண்ணுறீங்கள ஸ்கேனிங் மிஷின், அதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் எஸ்ஓபி அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதாவது ரிபேஸில் சொல்லியிருக்காரு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஓரளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. அது எஸ்ஓபியில் பிஓஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு ஓரளவுக்கு மக்கப் பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு அங்கே போகக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதுமாரி ரிபேஸில் சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க இன்னும் ஒபே பண்ணிக்கல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருக்காங்க. இது நீங்கள் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஓரளவுக்கு நம்ம சொல்கிறத அப்படியே கரெக்டாக பாயிண்ட்டாக ஒரு நோட் ஒன்று எடுத்து டீட்டெயிலாக எழுதி வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி சொன்ன கேள்வி தான். அங்கே எதுமாரிலாம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பிஓஎஸ்
அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து அதோடைய மிஷினோடைய பெயர். அடுத்தது NFSA அப்படின்னா என்ன, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 5 செகண்ட் டைம். 1 2 3 4 5. ஏன்னா அது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நான் சொல்லியிருக்கேன், இந்த கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன், இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டால் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லணும். அது எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2013ஆம் ஆண்டு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 2013ஆம் ஆண்டு. ஒரே குடும்ப அட்டை, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரே ரேஷன் கார்டு அட்டை அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வராங்க. இது வந்து கேட்டிருக்காங்க இந்த கேள்வியும். அடுத்தது உணவுப் பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கொடுக்குறாங்க ரேஷன் கடையில் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன பொருட்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லணும். அரிசி, பருப்பு, சர்க்கரை, மண்ணெண்ணெய், கோதுமை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா என்னாச்சும் கொடுப்பாங்க. அதாவது கோதுமை கொடுப்பாங்க, ஒரு இடத்துல உளுந்து கொடுப்பாங்க, ஒவ்வொரு இடத்துல டீ தூள் ஆட் பண்ணி கொடுப்பாங்க, இன்னும் நிறைய கொடுத்தாங்க. அதேமாரி 35 கிலோ அரிசி எந்த வகை அரிசி அட்டைதாரர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா முன்னுரிமை பெற்ற அட்டைகள் அனைவருக்குமே 35 கிலோ அரிசி வழங்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்தது PHHRIC அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் யார்? KN நேரு. பொதுப்பணித்துறை அமைச்சர் யார்? ஏவா வேலு. வேளாண்மைத்துறை அமைச்சர் யார்? MRK பன்னீர்செல்வம். தமிழ்நாடு உள்ளாட்சித்துறை அமைச்சர் யார்? 5 செகண்ட் டைம். 1 2 3 4 5. ஏன்னா இந்த கேள்வி நான் முதல்ல கேட்டேன், எத்தனை பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது பொதுப்பணித்துறை அமைச்சர் யார்? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. இதை நான் எதுக்கு இப்படி வந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாமே இன்டர்வியூவில் கரெக்டாக இதை வந்து ஞாபகம் வச்சுக்குவீங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மெமரியை அந்த செயல்படுத்துறது, மூளையை வந்து கரெக்டாக இருக்குதுமோ அப்படின்னு செயல்படுத்துறது. இது நம்ம எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னா இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் வந்து சொன்னார், நீங்கள் இப்படி கவுண்ட் பண்ணி டைம் எடுத்து சொன்னீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கரெக்டாக போய் அப்சர்வ் ஆகும், அவங்க மறுபடியும் அங்கே போய் இந்த 5 செகண்டுக்குள்ளே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை தான் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோவில் இது தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்பப்போ எது முக்கியமான வீடியோவோ அதுக்கு மட்டும். அடுத்தது உள்ளாட்சித்துறை அமைச்சர் யார்? தமிழ்நாடு உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேரு. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு. வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். உணவுப் பொருட்கள் வழங்கும் துறை வந்து பார்த்திங்க அமைச்சர் யார்? RR சக்கரபாணி. ஓகேங்களா? அடுத்தது ரேஷன் கடை விடுமுறை நாட்கள் என்ன? 5 செகண்ட் டைம். 1 2 3 4 5. கமெண்ட் பண்ணிட்டீங்களா? வெள்ளிக்கிழமை மட்டும்தான். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடையில் இலவச பொருட்கள் வந்து என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அரிசி. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதுமை கொடுப்பாங்க, ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உளுந்து கொடுப்பாங்க. இதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மாவட்டங்கள் எண்ணிக்கை 38. ரேஷன் கடையில் கட்டுனருக்கு உண்டான பதவி என்ன? உதவியாளர். என்ன வேலை? உதவி செய்கிறது வேலை. இதுதான் கேள்வி, இது கேட்ட கேள்வி. கட்டுனருடைய பணி என்ன? உதவியாளர்.
உதவியாளரா? உதவியாளருடைய வேலை என்ன? உதவி செய்கிறது. இதுதான் இப்படி தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது, ரேஷன் கடை புதுசாக விண்ணப்பிக்கிறப்ப எந்த வெப்சைட்டில் போய் விண்ணப்பிப்பீங்க? நாம் சொன்னது எப்படி சொல்லியிருந்தோம்? ரேஷன் கடையுடைய வெப்சைட் என்னன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க அங்கே கேட்ட கேள்வி என்னென்னா, ரேஷன் கடையோட புதுசாக விண்ணப்பிப்பீங்களா ரேஷன் கார்டு, அதோடைய வெப்சைட்டில் போய் விண்ணப்பிப்பீங்களா, அதோட இது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பதில் ஒன்று தான், கேள்விகள் மாறுபடுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பதில் ஒன்று தான், வெப்சைட் ஒன்று தான், பதில் மாறுபடுது. நாம் கேட்டது ரேஷன் கடையோடைய வெப்சைட்டு இது. ஆனால் அவங்க கேட்டது ரேஷன் கார்டு புதுசாக நீங்கள் போய் விண்ணப்பிப்பீங்களே அதோட வெப்சைட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது என்னன்னா www.tnpds.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் தான் போய் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அடுத்தது, AAY திட்டத்தின் கீழ் இயங்கப்படும் அளவுகள் என்ன? அதாவது கொடுக்கப்படுகிற அரிசி அளவு என்னன்னு கேட்குறாங்க. 35 கிலோ அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும். அடுத்தது, ரேஷன் கார்டுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 வகைகள், அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம், நம்மளோட சேனல்லே இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.